தெரியாமல் கற்றாழை செடியை வீட்டில் வளர்க்கிறோமே, ஒரு திசை வாழ்க்கையே மாத்திடுதே. பலரும் கற்றாழை செடியில் இருக்கும் மருத்துவத்தையும் அழகையும் தான் பார்ப்பார்கள். மேலும் வீட்டில் முன்பு பின்பு எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் வசதிக்கேற்ப வளர்ப்பார்கள். கற்றாழையை வீட்டில் ஒரு திசையில்தான் வைக்க வேண்டும். கற்றாழை வைத்து இருக்கும் வீட்டில் பணமழை பொழியும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? பண வருமானம் அதிகரிக்கவும் கடன் சுமைகள் குறையவும் புதன்கிழமைகளில் செய்யப்படும் கற்றாழை பரிகாரம் பல தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளது. கற்றாழை மருத்துவ குணங்களில் சிறந்து விளங்குவதோடு வாஸ்து மற்றும் ஆன்மீக நம்பிக்கைகளிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. கிராமங்களில் வீட்டு வாசலின் முன்பாகவும் நகரங்களில் பால்கனியின் ஓரமாகவும் கற்றாழையை வளர்ப்பது ஒரு பாரம்பரிய வழக்கமாக இருந்து வருகிறது. இதன் மூலம் வீட்டின் சுற்றுப்புறத்தில் நேர்மறை ஆற்றல் நிலைத்து எதிர்மறை ஆற்றல் நுழையாது என நம்பப்படுகிறது. குறிப்பாக கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் கற்றாழையை வைப்பது குடும்பத்தில் வளம், முன்னேற்றம், வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கவும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற பலன்கள் கிடைக்கவும் உதவுகிறது. மேற்கு திசையில் கற்றாழையை வைப்பதன் மூலம் தொழிலில் வளர்ச்சி, வியாபாரத்தில் லாபம், பண வரவு அதிகரிப்பு போன்ற பலன்கள் கிடைக்கும் என பழமையான நம்பிக்கை உள்ளது. வீட்டின் வாசலில் அல்லது கதவின் அருகில் கற்றாழை வைத்தால் கண் திருஷ்டி தாக்கம் குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி நிலைத்து ஒற்றுமை வலுப்படும். சில குடும்பங்கள் சிறப்பு நிகழ்ச்சிகள் அல்லது வீட்டில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு கற்றாழையை வளர்ப்பதை தொடங்குவர். இது நல்ல பலனை நிலைநிறுத்தும் என்று நம்பப்படுகிறது. பழங்காலத்தில் கற்றாழையை பாதுகாப்பு செடியாக கருதி பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகள் வீட்டிற்குள் நுழையாமல் தடுக்க வீட்டு ஓரங்களில் அல்லது வேலிக்கு அருகே நட்டு வந்தனர். மழைக்காலங்களில் இவை இயற்கையான தடுப்பு சுவராக செயல்பட்டது. மேலும் கற்றாழை செடியின் இலைகளில் உள்ள சாறு புண்கள், வெப்ப காய்ச்சல், தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்பட்டது. இந்த மருத்துவ பயன்களும் ஆன்மீக நம்பிக்கைகளும் ஒன்றாக இணைந்ததால் கற்றாழை சிறப்பு இடம் பெற்றது. புதன்கிழமைகளில் செய்யப்படும் கற்றாழை பரிகாரம் பண வருமானத்தை அதிகரிக்கும் சிறப்பு பரிகாரமாக கருதப்படுகிறது. இதற்காக தாமிர பாத்திரம் அல்லது பித்தளை டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்து அதில் சோம்பு, ஏலக்காய், சிறிதளவு சர்க்கரை சேர்த்து இரவில் பூஜை அறையில் வைக்க வேண்டும். மறுநாள் காலையில் குலதெய்வத்தை மனதில் நினைத்து அந்த தண்ணீரை கற்றாழை செடிக்கு ஊற்ற வேண்டும். இது வீட்டில் செழிப்பு, சந்தோஷம் நிலைத்திருக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. இந்த பரிகாரத்தை செய்யும் போது பரிகாரத்திற்காக வளர்க்கப்படும் கற்றாழையை எந்த காரணத்திற்காகவும் வெட்டக்கூடாது என்பது ஒரு முக்கிய விதி. தினமும் முறையாக தண்ணீர் ஊற்றி செடியை பசுமையாக வைத்திருக்க வேண்டும். செடி வாடிவிட்டால் அதன் ஆற்றல் குறையும் என நம்பப்படுகிறது. எனவே பராமரிப்பு மிக அவசியம். வாஸ்து நம்பிக்கைகளில் கற்றாழை ஒரு சுப செடியாக கருதப்படுகிறது. வீட்டின் சுற்றுப்புறம் சுத்தமாகவும் ஒழுங்காகவும் இருந்தால் செடியின் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இது வீட்டில் வாழும் அனைவருக்கும் மன அமைதி, ஆரோக்கியம், பணநிலை மேம்பாடு ஆகியவற்றை தரும் என நம்பப்படுகிறது. இன்றைய காலத்திலும் அறிவியல் ஆதாரங்களும் பாரம்பரிய நம்பிக்கைகளும் இணைந்து கற்றாழை வளர்ப்பது பலரின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாகிவிட்டது. இதன் மருத்துவ குணங்கள் ஆரோக்கியத்தையும் ஆன்மீக நம்பிக்கைகள் மன நிறைவும் அளிப்பதால் கற்றாழை ஒரு வாழ்க்கை மேம்பாட்டு தாவரமாக மக்கள் மனதில் நிலைத்திருக்கிறது.